தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே திருச்சபை முழுவதும் இயேசுவின் தூய்மை மிகு இறுதிய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே உலகில் பல்வேறு நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர்களானது முற்றிலுமாக ஓய்ந்து அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, திரு விவிலியம் நமக்கு காட்டுகின்ற கடவுள் இரக்கமும் அருளும் கொண்டவர். தவறிய ஆட்டை தேடுகிற நல்லாயன், மனம் திரும்பி வருகிற பாவியை ஏற்றுக்கொள்ளுகிற இரக்கமுள்ள தந்தை. இயேசுவின் திருஹிருதய பக்தியானது 1899 அன்றிருந்த திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் அனைத்து உலகினரும் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும், இயேசுவின் இதயம் எப்பொழுது ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டதோ அன்றைக்கே இந்த பக்தி தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். நம் எல்லோருக்கும் இதயம் உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும் இதயம் உண்டு. ஆனால் இயேசுனுடைய இதயத்தை மட்டும் நாம் தூய இருதயம் என்று அழைப்பதற்கு என்ன காரணம் என்றால், நம் ஒவ்வொருவரையும் பாரபட்சமின்றி அவர் அன்பு செய்கின்றார். நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்குகிறார், கண்ணீரை எல்லாம் துடைக்கின்றார். எனவேதான் நாம் நம் ஆண்டவர் இயேசுவின் இதயத்தை தூய இதயம் என்று அழைக்கின்றோம். இரக்கம் காட்டுவதில் இறைவன் ஒருபோதும் சலிப்படைவதில்லை, மன்னிப்பதற்கும் அவர் தயங்குவதில்லை. அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்திடுவார் என்று இறைவாக்கினர் மீகா கூறுகின்றார். இயேசுவின் இரக்கம் அவரது புதுமைகள் மற்றும் போதனைகளில் தெளிவாக காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவர் மீதும் இயேசு இரக்கம் கொள்ளுகின்றார். நாமும் பிறர் மீது அத்தகைய இரக்கத்தை காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறர் மீது, குறிப்பாக தவறுகள் செய்கிற, பாவங்கள் செய்கின்ற பிறர் மீது நாம் இரக்கம் காட்ட தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருவிழா திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 6 முதல் 11 வரை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களிடம் நீங்கள் மண்ணிலுள்ள எல்லா மக்களிடங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிடங்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்து வாக்கை காப்பாற்றும் பொருட்டு ஆண்டவர் தம் வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போர்க்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே
ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவர் பேரன்போ நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவர் பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவர் பேரன்போ நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவர் பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவர் பேரன்போ நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாழாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்று பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கின்றவர்களோடு கடவுளோடு இணைந்திருக்கின்றார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 வசனங்கள் 25 முதல் 30 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நாள் ஒரு இளைஞன் தனது இதயத்தை திறந்து காட்டி மக்கள் முன்பாக இவ்வாறு சொன்னான்: இந்த ஊரிலேயே மிகவும் அழகான இதயம் எனது இதயம். இவ்வாறு அவன் விளம்பரப்படுத்தியதை வேடிக்கை பார்ப்பதற்காக மக்கள் வந்தார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு பெரியவரும் வந்தார். அவர் அந்த கூட்டத்தினரை பார்த்து, என் இதயமும் அழகானதுதான் என்று சொன்னார். எல்லோரும் அந்த பெரியவருடைய இதயத்தை பார்க்க ஒன்று கூடினார்கள். அந்த இதயமானது வலுவாக துடித்து கொண்டிருந்தது. ஆனால் அதில் ஏராளமான தழும்புகள், ஆழமான காயங்கள் இருந்தன. மக்கள் அந்த இதயத்தை உற்று பார்த்தார்கள். தனது இதயம் அழகான இதயம் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேட்டார்கள். அந்த இளைஞனும் சொன்னான், என் இதயம் பழுதற்றது, ஆனால் உன் இதயமோ தழும்புகளாலும் காயங்களாலும் நிறைந்து கோரமாக காட்சி கொடுக்கிறது என்று சொன்னான். பெரியவர் அமைதியாக சொன்னார், இதயத்தின் அழகு அன்பால் அளக்கப்படுகிறது. அன்பை கொடுக்கிற போது உங்கள் இதயத்தின் ஒரு பகுதியை நீங்கள் பீத்து கொடுக்கிறீர்கள். அன்பை பெறுகிற போது அந்த கீறலானது சரி செய்யப்படுகிறது என்று சொன்னார். அந்த இளைஞனும் அந்த இதயத்தின் மதிப்பை உணர்ந்தான். தன் இதயத்தின் ஒரு துண்டை எடுத்து அந்த வயதான பெரியவரிடம் கொடுத்தான். அந்த பெரியவரும் ஒரு பெரிய துண்டை கொடுத்து கிழிந்திருந்த இந்த காயத்தை அவர் ஒட்டு போட்டார். கூட்டம் ஆச்சரியத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தது. அந்த இளைஞனும் பெரியவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திரு இதயத்திற்கு விழா எடுக்கின்றோம். இந்த இதயத்தை நாம் திரு இதயம் என்கின்ற அடைமொழி கொடுப்பதற்கு காரணம், இது அன்பின் காரணமாக ஊடுருவப்பட்ட, குத்தி திறக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட ஒரு இதயம். அதனால்தான் இயேசுவின் இதயத்தை திரு இதயம் என்று நாம் அழைக்கின்றோம். 1673 ஆண்டு இயேசு புனித மார்கரெட் மரியாவுக்கு காட்சி கொடுத்து அவருடைய தலையை தம் இதயத்தின் மீது சாய்த்து கொள்ளுமாறு சொன்னார்.
அப்போது அவர் தம் அன்பின் விந்தைகளை மார்கரெட் மரியாவுக்கு வெளிப்படுத்தினார். மேலும் அவருடைய திரு இதயத்தை புண்படுத்துகின்ற பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் பொருட்டு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று திரு இதய திருவிழாவை நிறுவுமாறு கேட்டுக்கொண்டார். புனித மார்கரெட் மரியம்மாள் கண்ட காட்சியிலே அன்பினால் பற்றி எறிகின்ற இயேசுனுடைய காயப்பட்ட இதயத்தை பார்த்தார். இதோ மனிதர்களை மிகவும் அதிகமாக அன்பு செய்த ஒரு இதயம், அதற்கு பதிலாக இந்த இதயம் குறைவான அன்பையே பெறுகிறது என்று ஆதங்கப்பட்டார் இயேசு. 1899 ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் நாள் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் மனித குலம் முழுவதையும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். காயப்பட்ட கடவுள் ஈட்டியால் குத்தப்பட்ட தன் இதயத்தை நமக்கு வெளிப்படுத்திய விழாவாக இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழாவை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திர தேவி சிலை அமெரிக்காவில் நியூயார்க் துறைமுகத்திலே இருக்கிறது. அமெரிக்க புரட்சியின் போது அமெரிக்காவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையே நடைபெற்ற நட்புறவின் வெளிப்பாடாக பிரான்ஸ் நாடு இந்த சுதந்திர தேவி சிலையை அமெரிக்காவுக்கு அன்பளிப்பாக வழங்கியது. இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிற மேடையிலே யூத பெண் கவிஞர் எம்மா லாசரஸ் என்பவர் இயற்றிய கவிதையானது பொறிக்கப்பட்டுள்ளது. அக்கவிதையின் சில வரிகள்: மின்னலை சிறைப்படுத்தி சுடராக ஏந்தி நிற்கும் வலிமைமிக்க இப்பெண்ணின் பெயர் நாடு கடத்தப்பட்டோரின் அன்னை. சுடரொன்றை தாங்கி நிற்கும் இவரது கரத்திலிருந்து உலகம் அனைத்திற்கும் வரவேற்பு ஒளிர்கிறது. மௌனமான அவரது இதழ்களிலிருந்து எழும் குரல் இதுவே: உங்கள் நடுவே களைப்புற்று வறுமையுற்று சுதந்திரத்தை சுவாசிக்க இயங்கும் மக்களை எனக்கு கொடுங்கள். உங்கள் கடற்கரையில் ஒதுங்கும் குப்பைகள் போன்ற மக்களை எனக்கு கொடுங்கள். வீடற்று புயல் சூழ்ந்த கடலில் தத்தளிக்கும் மக்களை என்னிடம் அனுப்புங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சுதந்திர தேவியினுடைய மேடையிலே பொறிக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் இன்று நாம் கேட்ட நற்செய்தியை எதிரொலிக்கின்றன. இயேசு கூறுகிறார், பெரும் சுமை சுமந்த சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பல நூற்றாண்டுகளாக பல கோடி மக்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் வழங்கி வருகின்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். கேட்பதற்கு எளிதாக இதமாக ஒலிக்கும் இந்த அழைப்பை நம்மில் பலர் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கூறுவது கேட்பதற்கு இதமாக இருந்தாலும் யதார்த்தமான நடைமுறை வாழ்வுக்கு ஒத்துவராத வார்த்தைகள் என்று நாம் நினைக்கின்றோம். நாம் வாழ்வில் சந்திக்கும் சுமைகளை சமாளிக்க பல அறிவுபூர்வமான வழிகளை நாம் கண்டுபிடித்து விட்டதாக கருதுகிறோம். நமது மனச்சுமைகளை வாழ்வு சுமைகளை இறக்கி வைக்க அல்லது அவற்றை மறப்பதற்கு உதவியாக இவ்வுலகம் பல குறுக்கு வழிகளை நமக்கு காட்டுகிறது. ஒரு முறை கோழி பண்ணை வைத்திருந்த ஒருவர் தன் பண்ணையில் திடீரென்று 10 கோழிகள் இருந்ததும் பயந்து போய் அருகில் இருந்த கோழி வளர்ப்பு துறையை தேடிச் சென்றார். தன் கோழிகள் இறந்து விட்டதை அவர் சொன்னதும் அங்கிருந்த ஒரு அதிகாரி மீதமுள்ள கோழிகளுக்கு ஆஸ்பிரின் மருந்தை கொடுங்கள் என்று சொன்னார். கோழி வளர்ப்பவர் அந்த மருந்தை கொடுத்த 2 நாட்களிலே மீண்டும் 20 கோழிகள் இறந்துவிட்டன. இந்த முறை அந்த அதிகாரி வேப்ப எண்ணெயை கொடுப்பது நல்லது என்று சொல்லி அனுப்பினார். அவ்வாறே வேப்ப எண்ணெயும் கொடுக்கப்பட்டது. இந்த முறை 30 கோழிகள் இறந்து போன. இப்பொழுது மீண்டும் அதிகாரி சொன்னார், பென்சிலின் கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது அவரும் அவ்வாறு கொடுத்தார். அனைத்து கோழிகளும் இறந்துவிட்டன. இதை கேள்விப்பட்ட அந்த அதிகாரி சொன்னார், என்ன அவமானம் எனக்கு! என்னிடம் இன்னும் பல வகை மருந்துகள் உள்ளன. அவற்றையெல்லாம் முயற்சி செய்வதற்கு பதிலாக
இத்தனை கோழிகளும் இறந்து விட்டனவே என்று ஆதங்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, வேடிக்கையாக இருந்தாலும் இவ்வுலகம் பிரச்சனைகளை எவ்விதம் தீர்க்கின்றது என்ற பாடத்தை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், இதோ உங்களுக்காகவே நாங்கள் உருவாக்கியுள்ள விடுமுறை திட்டம் என்று அறிவிக்கவில்லை இயேசு. இந்த மாத்திரையை விழுங்கினால் 10 நொடியில் பறந்துவிடும் உங்கள் சுமைகள் என்று இயேசு அறிவிக்கவில்லை. மாறாக நம்முடைய சுமைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை, உண்மையான தீர்வை இயேசு தருகிறார். நாம் சுமக்கும் சுமைகளுக்கு கடற்கரை விடுமுறைகள், மயக்க வைக்கும் மருந்துகள், மதுபானங்கள், போதைப் பொருட்கள் தீர்வாக அமையும் என்று இந்த உலகம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த தீர்வுகள் நம் சுமைகளை மறக்கவும் மறுக்கவும் நம்மை தூண்டும் பொய்யான வழிகளாக உள்ளன. இதற்கு நேர்மாறாக உண்மையான ஒரு வாக்குறுதியை இயேசு கொடுக்கின்றார். அவரிடம் சென்றால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நற்செய்தியிலே இயேசு இன்னொரு உருவகம் வழியாக நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த வார்த்தைகள் ஏற்கனவே கனமான சுமைகளை சுமப்பவர்களுக்கு இன்னொரு நுகத்தை சேர்ப்பதா, இப்படியா இயேசு நம்மை அழைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஏற்கனவே துன்பப்படுகிறவர்களுக்கு இன்னொரு துன்பத்தை சேர்த்தார் போலத்தானே இது இருக்கிறது. என் நுகத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்றாரே. ஆனால் இயேசு அப்படி சொல்லவில்லை. நம்முடைய சுமைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு நம்மிடம் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நுகம் என்ன? நம்முடைய கிராமங்களிலே நாம் பார்க்கிற ஒரு நிகழ்வு. வயல்களை உழுவதற்காக 2 மாடுகளை அவர்கள் இணைப்பதற்கு, அவற்றின் கழுத்து பகுதி இணைப்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த மரக்கட்டைக்கு பெயர்தான் நுகம். இந்த நுகமானது மிகவும் மிருதுவாக அந்த மாடுகளுடைய தோள்களை அழுத்தாத வண்ணம் அவை செய்யப்பட்டிருக்கும். கலிலேயா பகுதியிலே நுகம் செய்யும் கலையில் தேர்ச்சி பெற்றவர் நம் ஆண்டவர் இயேசு. அவருடைய தந்தை யோசேப்பு தச்சர் தானே. எனவே அவர் அனுபவத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கூறுகிறார் என்று புகழ்பெற்ற விவிலிய அறிஞர் வில்லியம் பார்க்லே அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த வரிகளை ஒட்டி ஒரு அழகான கற்பனை காட்சியை இந்த விவிலிய அறிஞர் சித்தரிக்கின்றார். நாசரேத்தில் இயேசு வேலை செய்து வந்த தச்சுக்கூடத்தின் மீது விளம்பர பலகை ஒன்று வைக்கப்பட்டிருந்தால் அது இவ்வாறு அமைந்திருக்கும்: உங்கள் தோள்களுக்கு பொருத்தமான நுகம் இங்கு செய்து தரப்படும். அன்புக்குரியவர்களே, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு விடுக்கும் இந்த அழைப்பை நாம் 2 விதங்களில் பார்க்கலாம். ஒன்று, இயேசு தன் தச்சுக்கலை திறமையால் நம் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான நுகத்தையே செய்து தருவார். அதாவது நம்மை அழுத்தி வதைக்காத நுகத்தையே அவர் நம் தோள் மீது சுமத்துவார். இரண்டாவதாக, இயேசுவிடம் வந்தால் நுகத்தை நாம் தனியே சுமக்க தேவையில்லை. ஏற்கனவே நுகத்தின் ஒரு பகுதியை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பகுதியைத்தான் நாம் அவரோடு சேர்ந்து சுமக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கூறுகிறார், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. அன்புக்குரியவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிற போது, என்னிடம் வந்தால் உங்கள் சுமைகளை பறந்தோடச் செய்வேன் என்று இயேசு பொய்யான விளம்பரத்தை நமக்கு தரவில்லை. மாறாக அவர் கூறுவது இதுதான்: சுமையோடு என்னிடம் வாருங்கள், நான் ஒரு சுமை தாங்கியாக இருந்து உங்கள் சுமைகளை ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடன் இணைந்து நீங்களும் நுகத்தை ஏற்று உங்கள் பணியை தொடருங்கள். நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் சுமக்கும் நுகம் அழுத்தாது, சுமையும் எளிதாகும். இதுதான் இயேசு நமக்கு தருகின்ற நிரந்தரமான ஒரு தேர்வு. சுமைகளை சுமப்பது நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத யதார்த்தமாக இருந்தாலும்,
இச்சுமைகளை புரிந்து கொள்ளும் தெளிவு நமக்கு வேண்டும். தேவையான சுமைகளை நாம் சுமப்பதில் தவறில்லை. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தாய் சுமக்கின்ற சுமை தேவையான சுமை. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் தேவையற்ற சுமைகளை நமக்கே சுமத்தி கொண்டு அவற்றின் பாரத்தால் நொறுங்கி போய்விடுகின்றோம். எனவே எவை தேவையான சுமைகள், எவை தேவையற்ற சுமைகள் என்பதை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஒரு மனிதன் கனவு காணுகின்றான். அந்த கனவிலே இயேசுவோடு கடற்கரை மணலில் நடப்பதாக ஒரு கனவு. அந்த கடற்கரை மணலிலே 2 சோடி காலடி தடங்கள் உள்ளன. இயேசுடைய காலடி தடங்கள், இந்த மனிதனின் காலடி தடங்கள். அதற்கு இணையாக திரையிலே அவன் வாழ்க்கையில் நடந்த பல காட்சிகள் காண முடிகின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அதுவும் மிகுதியாக துன்பப்பட்ட நேரங்களிலே இந்த கடற்கரை மணலிலே ஒரே ஒரு காலடி தடம் இருப்பதை அந்த மனிதன் பார்க்கிறான், கலங்குகிறான். அப்பொழுது கடவுளை பார்த்து, கடவுளே, நான் கஷ்டப்பட்ட அந்த நேரங்களிலே என்னை விட்டு நீர் எங்கு ஓடி சென்றீர் என்று கேட்டபொழுது கடவுள் சொன்னார், பிள்ளையை, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையின் கடினமான நேரங்களிலே நான் உன்னை சுமந்து சென்றேன். நீ காண்பது என் காலடி தடங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலே நாம் சுமக்க வேண்டிய சுமைகளை தனியே சுமப்பதில்லை. இறைவனும் நம்முடன் இணைந்து தோள் கொடுக்கின்றார். திருத்தந்தை புனித 23ஆம் ஜான் அவர்கள் திருத்தந்தையாக இருக்கிற போது பலவிதமான உள்ளுக்குள்ளும் வெளியிலும் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள். அப்பொழுது திருத்தந்தை அவர்கள் அந்த கவலைகள் எல்லாம் தன்னை அலைக்கழித்த போது இரவு உறங்கப் போவதற்கு முன்பாக இவ்வாறு ஜெபித்தார். ஆண்டவரே, இயேசுவே, நான் இப்போது உறங்கச் செல்லுகிறேன். இது உமது திருச்சபை. இதை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அமைதியாக அவர் உறங்கச் செல்வார். அன்புக்குரியவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு விடுக்கின்ற அழைப்பை முழு மனதோடு நம்பி அவரை அணுகி நம் சுமைகளை இறக்கி வைத்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் நல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளிய எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உம் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிற இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமண இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் இருக்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகண்டேத்தி முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் கவலைகளை எல்லாம் போக்குகின்றவர், நம் கண்ணீரை எல்லாம் துடைப்பவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனும் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய திருதயத்துக்கு நம் குடும்பங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். ஓ இயேசுவே, திருதயமே, இன்று இக்குடும்பத்தை எமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே இக்குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் இவர்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. இக்குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினி ஆகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ இவர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். இவர்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் அவர்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாட்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் இவர்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் அமைதியும் பெறுவார்களாக. இவ்வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாவின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவார்களாக. ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்குள் எங்கள் குடும்பத்தை உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்தெடுக்க திருளமான இயேசுவின் திரு இதயமே, உம்மை எங்கள் இல்லத்தில் வரவேற்று உம்மை தாழ்பணிந்து வணங்கி ஆராதிக்கிறோம். உம்மை அன்பு செய்கிறோம் என்று திடமுடன் கூற நாங்கள் தகுதியற்றவர்களாயினும் இனியாவது உம்மை அன்பு செய்ய முயற்சிப்போம் என எங்கள் வீட்டார் அனைவரும் உமக்கு வாக்களிக்கிறோம். உம்மை அன்பு செய்வதில் மருத்துணை என்றும் எங்களோடு இருப்பதாக. உம்மை அன்பு செய்வதிலும் உமக்காக ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதிலும் எங்கள் வாழ்க்கையை செலவழிப்போமாக. கிறிஸ்துவ குடும்பங்களில் நீர் அரசராய் வீற்றிருக்க உமக்குள்ள ஆவலை புனித மார்கரெத் மரியம்மாளின் வழியாக அறிவித்த இயேசுவின் திருதயமே, எங்கள் வீட்டில் உமக்குள்ள மேலான உரிமையை இதோ இன்று வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறோம். உமது அரசுரிமை எங்களை ஆட்கொண்டு எங்களை உமது இதயத்துக்கு ஏற்ப நடத்தி அருளும். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இயேசுவின் திருதயத்தை தங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். இயேசுவின் திரு இதயமே, உமது அரசு வருக, அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்வர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. அமைதியின் அரசு ஆகிய புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகி இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரு குரல் ஒலிப்பதாக. ஆமென். எங்கள் மீது நிறை அன்பு கொண்டுள்ள இயேசுவின் திருதயமே, எங்கள் இதயத்தை உமது அன்பினால் நிறைவு செய்தருளும். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் போல ஆகச் செய்தருளும். இயேசுவின் திருதயமே, எங்கள் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திருதயமே, உமது அரசை வருக. இயேசுவின் திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாவின் மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரெத்து மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திருதயம் உங்களுக்கு துன்பங்களில் ஆறுதலாகவும் இன்பங்களில் பங்காளியாகவும் இருப்பாராக. ஆமென். நீங்கள் அனைவரும் உங்கள் உழைப்பாலும் திறமையாலும் சமுதாயத்தில் செழித்தோங்க இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.